விவேக சூடாமணி வேர்ஸ் 65 என்ன சொல்கிறதுனாக்க, ஒரு புதையல் இருக்குது நம்ம வீட்டில். நம்ம வீட்டிலேயே தான் இருக்குது அந்த புதையல். அதுக்கு மேலே நிறைய தடவை நடந்து போயிட்டு வந்துட்டே இருக்கும். அதனால் நம்மளுக்கு தெரியல. ஆனால் ஒருத்தன் சொல்கிறான், ஒரு நம்பிக்கை தகுந்த மாதிரி ஒருத்தன் சொல்கிறான், உனக்கு கீழே புதையல் இருக்குது, வீட்டுக்கு கீழே புதையல் இருக்குது. அந்த புதையல் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அதோடைய பயம் நம்ம அடைஞ்சிடுவோமா? அடைய முடியாதுல்ல. அதுக்கு என்ன செய்யணும்? அந்த இடத்த தோண்டணும், கல் மண் எல்லாத்தையும் எடுக்கணும், எடுத்துகிட்டு அந்த புதையெல்லாம் வெளியில் கொண்டு வரணும். அப்போ தான் அது நம்மளுக்கு உபயோகமாகும். அதே மாதிரியே அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் ஆத்மா ஆத்மான்னு யாரையும் குரு சொன்னாங்க, அந்த சொல்கிறது மற்றதுனால மட்டும் நம்மளுக்கு பலம் கிடைக்காது. அதை திரும்ப திரும்ப கேட்டு அதோட அர்த்தத்தை புரிஞ்சுண்டு டவுட்ஸ் எல்லாம் கிளியரிஃபை பண்ணி அதிலேயே நிலைப்பற்று இருக்கணும். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இதில் மெடிடேஷன் பண்ணி அதை நம்ம உணர வேண்டும் அப்படிங்கிறது. அப்போ தான் அதோட பலன் கிடைக்கும்னு. இது பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். ஆப்தயுக்திம் கனனம் ததா உபரிஷிலாதி உத்கர்ஷனம் ஸ்வீகிருத்திம் நிக்ஷேபக சம் அபேக்ஷதையே நகி பகிஹி சப்தைஹி து நிர்கச்சதி தத்வத் பிரம்மவித் உபதேச மனன தியான ஆதிபிகி லப்யதே மாயா காரிய திரோஹிதம் ஸ்வம் அமலம் தத்துவம் ந துர்யுக்திபிகி. இந்த மாயானால், அதோட மாயாவோட காரியத்தினால நம்ம இந்த பாடி மைண்ட் இன்டலெக்ட் நினச்சிட்டு இருக்கோம்ல, நம்ம ஆத்மாவை மறைச்சிருக்கு. அந்த ஆத்மா எப்படி நம்ம பியூராக இருக்கும், அமலம், அந்த தத்துவம், அந்த ட்ரூத்தை மறைச்சின்னு இருக்கு. இதை சும்மா லாஜிக் சர்ச்சை பண்ணினாலேயோ ஆர்கியூ பண்ணினாலேயோ முடியாது. நம்மளே திரும்ப திரும்ப ஸ்ரவணம் பண்ணி மரணம் பண்ணி திரும்ப திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ணி அதிலேயே அபைடு பண்ணி கேட்டுகிட்டே இருக்கணும். அதில் தியானத்தில் அதை உணர வேண்டும். இது நான் ஒரு நல்ல வேர்ஸு. ஸோ இதை படித்து கொஞ்சம் இதில் காண்டம்ப்ளேட் பண்ணுங்கள். இது ஒரு நிதித்தியாசனம் பண்ணலாம் இந்த வருஷம் அடுத்து. ஓகே, ஐ விஷ் யூ குட் லக்.